السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹ்காமு லாமி கலிமதில் ஜலாலத்தி அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை மொழியக்கூடிய விதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அஹ்காம் அப்படின்னா சட்டம், ஓகேவா? ஸோ லாமில் கலிமத்தில் ஜலாலா அப்படிங்கிறது வந்து லஃப்துல் ஜலாலா, அதாவது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய அந்த லாமை தான் வந்து லஃப்துல் ஜலாலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கலிமா அப்படிங்கிறது வார்த்தை, ஓகேவா? ஸோ அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய அந்த லாமை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதற்கான சட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அல்லாஹூ அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹம்சத்துல் வசல் இருக்கும், ஓகேவா? அலிஃப் ஹம்சத்துல் வசல் இருக்குது. அடுத்தது லாம் இருக்குது, ஓகே, லாமு தாரீஃப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லாம் இருக்குது, லாம் சுக்கூனா. அடுத்ததாக இன்னொன்று லாம் வந்து ஷத்தா பெற்று வரும். அந்த லாம் ஷத்தாவில் என்ன இருக்குது, ஒரு லாம் சுக்கூனும் இருக்குது, லாமோட ஹரக்கத்து ஃபத்தாவும் இருக்குது, ஓகேவா? அப்போது மொத்தமாக இப்போ 4 ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அலிஃப் சகீரா இருக்கும், ஓகே, அலிஃப் சகீரா இருக்கும். அது வந்து என்னது, மத்துக்கான அலிஃபு, ஓகே, மத் அலிஃபு. அப்போ நீட்டணும், 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹ இருக்கும், ஹ, ஓகே, ஹ தம்மா ஹூ, அல்லாஹூ. மொத்தமாக இப்போ எத்தனை ஆயிடுச்சு, 6 எழுத்துக்கள் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த லாமை பொறுத்த வரைக்கும் லாம்லேயே எத்தனை லாம் வந்திருக்குன்னு பாருங்கள், ஓகே. லாமு தாரீஃப் ஒரு லாமு, அடுத்ததான் லாம் ஷத்தால லாம் சுக்கூனும் இருக்குது, லாம் ஃபத்தாவும் இருக்குது. அப்போது 3 லாம் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அல்லாஹூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த அல்லாஹூ அப்படிங்கிற இந்த வார்த்தையில் வரக்கூடிய அந்த லாம் ஷத்தா இருக்குது பார்த்திங்களா, இந்த லாம், அதை வந்து நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி ஓதணுங்கிறத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வல்லினமாக ஓதணுமா இல்லை மெல்லினமாக ஓதணுமா? வல்லினம் அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் தஃப்ஹீம் அப்படின்னு சொல்லுவோம், தஃப்ஹீம், ஓகே. மெல்லினம் அப்படிங்கிறதுக்கு தர்கைக்கு, ஓகேவா? இப்போது இந்த லாம் ஷத்தாவை வந்து, இந்த லாமை வந்து நம்ம தஃப்ஹீமாக ஓதணுமா இல்லை தர்கைக்காக ஓதணுமா அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய பாடத்தை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம், சரியா? இப்போது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய லாமை மொழியக்கூடிய விதம் 2. அது என்ன, ஒன்று தஃப்ஹீம், இன்னொன்று தர்கைக், ஓகேவா? வல்லினம் தஃப்ஹீம், மெல்லினம் தர்கைக். இதை வந்து நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போது அடுத்ததாக அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் எந்த நேரத்தில் நம்ம அந்த லாமை வந்து வல்லினமாக உச்சரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள லாமுக்கு முன்னாடி எழுத்து ஃபத்தா இல்லைனா தொம்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள லாமை தான் தஃப்ஹீமா, அதாவது வல்லினமாக உச்சரிக்கணும். இப்போது உதாரணம் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இன்னல்லாஹ, இதில் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நூனில் என்ன இருக்குன்னா ஃபத்தா இருக்குது, இன்ன அடுத்ததான் அல்லாஹ. அப்படிங்கும் போது இதை நம்ம எப்படி ஓதுவோம், இன்னல்லாஹ. இப்போது லா அல்லா அப்படின்னு சொல்லும்போது வாய் என்ன பண்ணணும், நல்ல ஃபுல் மவுத்து ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? ஸோ லா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி வாயை நல்லா ஓப்பன் பண்ணணும். இது எப்போ, ஃபத்தா வரும்போது. அடுத்ததான் தொம்மா வரும்போது எப்படி ஓதணும், இப்போ உதாரணத்துக்கு ரஃபஅஹுல்லாஹு, ரஃபஅஹு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அல்லாஹு அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. அப்போது அதில் முதல் வார்த்தையில் இறுதி எழுத்தில் என்ன இருக்குது, ஹல தொம்மா இருக்குது. அப்போது ஃபத்தாவோ தொம்மாவோ இருந்துச்சுன்னா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள லாம லஃப்துல் ஜலாலாவை எப்படி உச்சரிக்கணும், தஃப்ஹீமா, வல்லினமாக உச்சரிக்கணும், ஓகேவா? இப்போது அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் இல்லாமல் எப்போ மெல்லினமாக உச்சரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள லாமுக்கு முன்னாடி எழுத்தில் கஸ்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள லாமை மெல்லினமாக, அதாவது தர்கைக்கா உச்சரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹி, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குது, மீமில் கஸ்ரா இருக்குது, பிஸ்மி அப்புறம் அல்லாஹி. அப்போது நம்ம எப்படி ஓதுவோம், பிஸ்மில்லாஹி, லா கிடையாது, லாஹி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணம், பலில்லாஹு, பலில்லாஹு, ஓகே.
இப்போது பலி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அல்லாஹு அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. அதை நம்ம எப்படி ஓதுவோம்? அல்லாஹுக்கு முன்னாடி கஸ்ரா இருக்கிறதுனால, லாம்ல கஸ்ரா இருக்கிறதுனால பலில்லாஹு. ஓகேவா? பலில்லாஹு கிடையாது, வாயை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? அல்லாமு மின் கலிமாத்தில் ஜலாலத்தி எப்போ வரும்? அதாவது ஃபத்தாவோ தம்மாவோ இருந்துச்சுன்னா, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்தாவோ தம்மாவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தஃப்ஹீமாக ஓதுவோம். உதாரணத்துக்கு ஹுவல்லாஹு நாருல்லாஹி. ஓகே, இப்போ எப்போ தர்க்கைக்கா ஓதணும்? அல்லாஹு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கெசரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி. ஓகே, சரி, நம்ம வந்து அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபத்தா கஸ்ரா தம்மா இந்த 3 ஹரக்கத்தை பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபத்தாவும் தம்மாவும் இருந்துச்சுன்னா தஃப்ஹீம், கஸ்ரா இருந்துச்சுன்னா தர்கீக் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ தன்வீன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? தன்வீனா என்ன? ஃபத்தஹத்தேன் கஸ்ரத்தேன் தம்மத்தேன் இல்லையா? இப்போது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி தன்வீன் வந்துருச்சுன்னா அப்போ வந்து அந்த அல்லாஹுங்கிற வார்த்தையை எப்படி வல்லினமாக ஓதணுமா மெல்லினமாக ஓதணுமா தெரிஞ்சுக்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு கௌமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அல்லாஹு அப்படிங்கிற ரெண்டாவது வார்த்தை. இதை எப்படி ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌமனில்லாஹு அப்படின்னு தான் ஓதணும். எப்படி ஓதணும்? மெல்லினமா தர்கைக்கா தான் ஓதணும். ஓகே, தன்வீன் இருந்துச்சுன்னா எப்படி ஓதணும்? தர்கைக்கா தான் ஓதணும். ஏன்? தன்வீனுக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்கு? ஹம்சத்துல் வசல் இருக்குது. அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து என்னது? ஹம்சத்துல் வசல். அதனால் அந்த தன்வீன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூன் கெஸ்ராவை எடுத்துக்கும். ஓகேவா? நூன் கெஸ்ராவை எடுத்துக்கும். அப்போ எப்படி ஓதணும்? கௌமனில்லாஹு. ஓகே, கௌமனில்லாஹு அப்படின்னு தான் ஓதணும். கௌமனில்லாஹுன்னு வாயை ஓப்பன் பண்ணக்கூடாது. இதை எப்படி ஓதணும்? தர்கைக்கா மெல்லினமாக தான் ஓதணும். ஓகே, கிளியரா? அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து மற்ற எந்த வார்த்தையில் வந்தாலும் சரி இந்த லாமை வந்து நம்ம மெல்லினமாக மட்டும்தான் உச்சரிக்கணும். சரியா? மெல்லினமாக அதாவது தர்கைக்கா மட்டும்தான் உச்சரிக்கணும். வல்லினமாக தஃப்ஹீமாக உச்சரிச்சிடக்கூடாது. இதை கவனத்தில் வச்சுக்கணும், எப்பொழுதுமே கவனத்தில் வச்சுக்கணும். சரியா? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதில் கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ நம்ம துவாலலாம் எத்தனையோ துவாக்களில் அல்லாஹும்ம அப்படின்னு வச்சு கேட்குறோம் இல்லையா? அப்போது அல்லாஹும்ம இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இதுலையும் ஆரம்பமாக ஓதும்போது அல்லாஹு அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, நம்ம ஆரம்பமாக ஓதும்போது அந்த லாம் எப்படி ஓதணும்? தஃப்ஹீமா வல்லினமாக தான் உச்சரிக்கணும். ஓகேவா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தையோட அதாவது இப்போது இந்த வார்த்தை வந்து வசனத்தோட நடுவில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி உள்ள எழுத்தை பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் எந்த ஹரக்கத்து இருக்குதோ அதை பொறுத்து தான் தஃப்ஹீமா தர்கீக்கா ஓதணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்க முடியும். சரியா? அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ராவாக இருந்துச்சுன்னா தர்கைக்காவும், தம்மாவோ இல்லை ஃபத்தாவோ இருந்துச்சுன்னா தஃப்ஹீமாவும் ஓதணும். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கஸ்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஓதுறது? குலில்லாஹும்ம, குலில்லாஹும்ம, லா கிடையாது, குலில்லாஹும்ம. ஓகே, இது வந்து தர்கைக்கா தான் ஓதணும். இது வந்து ஆல இம்ரானில் 26வது வசனம். ஓகேவா? 3வது சூறால 26வது வசனம். அதே மாதிரி இப்போது முன்னுள்ள எழுத்துக்கு தம்மா இருந்துச்சுன்னா அப்போ எப்படி ஓதுறது? அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி தம்மா வருது. இப்போ உதாரணத்துக்கு வ இஸ் காலுல்லாஹும்ம அப்படின்னு ஓதுவோம். இது 8வது சூறால 36வது ஆயத்து. இது வந்து தஃப்ஹீமாக தான் ஓதுவோம். ஓகேவா? தஃப்ஹீமாக தான் ஓதுவோம். அதாவது காலுல்லாஹும்ம அப்படின்னு வாயை நல்லா ஓப்பன் பண்ணணும். இப்போது முன்னுள்ள எழுத்துக்கு ஃபத்தா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இதையும் தஃப்ஹீமாக தான் ஓதணும். உதாரணத்துக்கு சுபஹானக்கல்லாஹும்ம. ஓகே, இது வந்து 10வது சூறால 10வது ஆயத்தில் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சட்டத்தை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் அப்ளை பண்ணி ஓதணும். அல்லாஹ் அல்லாஹும்ம அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு முன்னாடி
ஃபத்தாவோ தம்மாவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை தஃப்ஹீமா முஃபஹமா ஓதுவோம். தஃப்ஹீமுன்னு சொல்லலாம், முஃபஹம் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது ஹெவி, வல்லினம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹூ அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கசரா இருந்துச்சுன்னா அதை லைட்டாக தர்கைக்கா முரக்கக்கா அதாவது மெல்லினமாக ஓதணும் அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போது ஹெவியாக அதாவது அந்த லாமை வந்து அல்லாஹூ அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள லாமை வந்து தஃப்ஹீமா முஃபஹமா எப்படி ஓதுறோம் அப்படிங்கிறத பயிற்சி எடுத்துக்கலாமா? அல்லாஹு தல்லாஹி மினல்லாஹி ரசூலல்லாஹி ذَلِكُمُல்லாஹு خَلَقَல்லாஹு அஅ்புதுல்லாஹ ஹஸ்பியல்லாஹு காலுல்லாஹும்ம சுபஹானகல்லாஹும்ம. அல்லாஹ் அல்லாஹும்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கஸ்ரா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து தர்கைக்கா ஓதணும். அந்த லாமை வந்து தர்கைக்கா ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பயிற்சி எடுத்துக்கலாமா? பிஸ்மில்லாஹி அஊது பில்லாஹி சபீலில்லாஹி குலில்லாஹு தூனில்லாஹி அம்ரில்லாஹி லிகலிமாத்தில்லாஹி குலில்லாஹும்ம. அல்லாஹு அல்லாஹும்ம அப்படிங்கிற 2 வார்த்தையை தவிர மற்ற வார்த்தைகளில் லாம் வந்துச்சுன்னா அதை எப்பொழுதுமே நம்ம தர்கைக்கா மெல்லினமாக அதாவது முரக்கக்கா தான் ஓதணும். அதனால் அதை எப்படி ஓதுறது அப்படின்னு பயிற்சி எடுத்துக்கலாமா? யுதில்லு ஹில்லுன் தஜல்லா தவல்லா ஃபஸல்லி ஸலாத்தின் தலாலத்துன் ஸல்லூ யுஸல்லூன லில் முஸல்லீன. அல்ஹம்துலில்லாஹ்.